இப்போ நான் இந்த பலூனை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் அப்படியே வந்து நான் வர்ற இடத்துல என்னையை சுற்றி வந்து நின்றுங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த பலூனை பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கணும். அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. அக்ரிலேண்ட் ஃபிலிம்ஸ் சார்பாக தெரிஞ்சா காதலிங்க எனும் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. திரு முகமது ரைசுதீன் அவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வரவும். சார் வாங்க சார். அக்ரிலேண்ட் ஃபிலிம்ஸ் சார்பாக இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு எம் கஜேந்திரன் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவார். பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். வி கருப்பையா அவர்கள் தலைவர் முடிவீரம்பட்டினம் மேடைக்கு வரவும். மக்கள் நல்லா சவுண்டாக கைதட்டலாம். இயக்குனரும் தயாரிப்பாளருமான கஜேந்திரன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக எஸ் நீ தலைவர் முடிவீரன் பட்டினம் மேடைக்கு வரவும். அடுத்ததாக எங்களின் வில்லன் நடிகர் மைக்கேல் ராஜ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தாமஸ் சார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் மிக சிறந்த ஒளிப்பதிவாளர் சந்துரு என்கின்ற கோல்டு சந்துரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவின் இந்த படத்தின் பாடல் வரிகளுக்கு நடனம் அமைத்து கொடுத்த நடன இயக்குனர் திரு ரமேஷ் ரெட்டி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி அஜன்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். புள்ளிமான் போல் துள்ளி குதித்து ஓடி வரும் அஜன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயகி ஆதிரா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த படத்தின் கதாநாயகர் அல்ல, கதாநாயகர்கள் 3 பேர், கிரண், விபின், சாதுல் புரான் ஆகிய மூவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போ எங்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பாரியா இவன் நம்மளெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் பொன்னாடை போத்திருக்கிறான், வரவேற்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக உங்களை எல்லாத்தையும் நான் முதல்ல வரவேற்கிறதுக்கு வாயில் வாங்க வாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிவிட்டு உங்களை வரவேற்கலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். அதாவது ஒரு நாட்டு அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் இல்லை, ஒரு ஆசை. ஒரே ஒரு பொருள் எல்லாருக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அமைதி தரக்கூடியதாக இருக்கணும், அன்பு தரக்கூடியதாக, அமைதி தரக்கூடியதாக இருக்கணும். அப்படி ஒரு பொருள். அப்படி கொண்டு வர்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா வழங்குறதா அறிவிச்சிட்டான். தண்டோரா போட்டாச்சு. அந்த பொருள் பார்த்த உடனே
எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் மறந்து போயிடணும். அப்படி ஒரு பொருள் கொண்டு வரவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசுன்னு அறிவிச்சிட்டான். உலக நாட்டு மக்கள் பூராமே கொண்டு வந்து கூட்டிட்டாங்க. அந்த ஒரு டேட்டு சொல்லிட்டாங்க. அரசன் வந்தார். ஃபஸ்ட்டு அழகான ஒரு தங்க சிலை மாதிரி ஒரு பொண்ணு, அழகுன்னா அழகு, உலக அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பொண்ணை கொண்டு வந்தான். அரசர் பார்த்தாரு, ஆகா சூப்பர், ரொம்ப அழகு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் பரிசு கொடுக்க போகிறாருன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அவர் கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு கேட்டால், நான் கண்ணில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் கண் தெரியாதவன் பார்க்க முடியாது அந்த அழகை அப்படின்னா. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப போகிறாரு. போகும்போது ஒரு இசை, இனிமையான இசை, அந்த உலக இதயத்தை மயக்கக்கூடிய ஒரு இசை கேட்குது. ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னாரு. அங்கேயும் அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. காரணம், காது இல்லாதவன் கேட்க முடியாது அப்படின்னு. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். பல வகையான பதார்த்தங்கள், இனிப்பு, ஸ்வீட்டுனால எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க. அதில் பல வெரைட்டியான இனிப்புகள். அப்போ அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, சுகர் வந்திருக்கிற இனிப்பு சாப்பிட முடியாது. ஸோ அதுவும் வேணான்னு வெறுத்துட்டார். இப்படி காலையில் இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள, ஆனால் மக்கள் திரண்டு கூட்டிகிட்டு நின்றுட்டாங்க. எதுவுமே அவருடைய அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அளவில் எந்த பொருளும் இல்லை. அந்த கூட்டத்தில் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி, ஒரு மண்ணினால் ஒரு சிலையை செஞ்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே முண்டி அடித்து போக முடியாமல் ஒரு அவுட்டில் ஒரு ஓரமாக அந்த சிலையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ அந்த கூட்டத்து மக்கள் பூரா கேட்குறாங்க, டேய் எல்லாத்தையும் எவ்வளவோ கொண்டு வந்தால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஒரு மண் சிலையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கியே, என்னடா? இல்லைப்பா வரட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு உட்காந்து. அப்போ அரசன் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி எதுவுமே அமையலையேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வர்றார். ரிட்டன் வீட்டுக்கு வர்றார். சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆக போகுது, ப்ரோக்ராம் முடிய போகுது. அப்படி வரும்போது அந்த மண் பொம்மையை பார்க்குறாரு. அந்த மண் பொம்மை என்ன பொம்மைன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அதுதான் அந்த மண் பொம்மை, அந்த விவசாயி கொண்டு வந்த மண் பொம்மை. அதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஆகுது. அந்த பொம்மையை போய் கையில் எடுக்கிறாரு. உலகத்திலேயே சிறந்தது அன்பு, அதுவும் தாய் அன்பு. இந்த அன்புங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும். இந்த அன்பை கொடுத்து பாருங்க, எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும். இந்த அன்பை வாங்கி பாருங்க, எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறார். ஆக தாய் அன்புக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லைங்க உலகத்தில். நீ கோடி கோடியாக சம்பாரி, பணம் வை, எல்லாமே சுகர் இருந்தால் என்ன செய்ய போகிற? பிரயோஜனமே இல்லையே. அப்படி என்னை இந்த நிலைமைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த தாய் அன்பு கொண்ட என் உடன் பிறக்காத என்னோட அண்ணன் பேச்சியம்மன் KS சுப்புராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக என்னை சுற்றி பல கோடி இருக்குங்க. சும்மா சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். என்னை சுற்றி பல கோடிக்கணக்கான பணங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் படம் எடுக்கணும், படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். நான் எங்கெங்கேயும் அலையிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஆகலை. சரி, கையில் இருக்கிறத வச்சு ஆரம்பம். எண்ணி துணிக கர்மம், துணித்தவன் என்போம் என்பது இழுக்கு என்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட கையில் இருந்ததே கம்மி தான், ஒரு படத்தை முடிக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கவலையே படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு கை கொடுக்க வந்தார் எனது அரிய நண்பர், இந்த படத்தின் ஃபைனான்சியர் திரு குண்டுமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கைதட்டல் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது இந்த பாடல்களை பற்றி திரு கருப்பையா அவர்கள் தங்களுடைய கருத்தை இங்கு பதிவு செய்வார். திரு கருப்பையா அவர்கள், தலைவர், முடிவீரன்பட்டினம், மேடைக்கு வரவும்.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்த டைரக்டர் கஜேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதுபோல் இந்த பாட்டுகள் கேட்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வெற்றி பெற அந்த எல்லாமல்ல பாலசுப்ரமணியன் அருள்பால் கேட்டு இங்கே வந்திருக்கும் கிராமத்து மக்களுக்கும் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்த்து மகிழவும் வாழ்த்துக்கள். திருமதி ரைசுதீன் அவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அதாவது நம்ம தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கண்டா, பொதுவாக ஒரு திரைப்பட பாடல் வந்து ஒரு பெரிய திரையரங்குகள்லையோ அல்லது ஒரு பெரிய மஹால்லையோ அல்லது ஒரு அரங்கத்துலேயோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் வந்து நம்ம கிராமத்தில், அதாவது நம்ம எழில் குஞ்சும் கடற்கரை கிராமத்தில் அவங்கள அதை வெளியீடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த பாடல் காட்சிகள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களை பற்றி சொன்னாங்க, நம்ம மக்களுடைய அன்பு, நம்ம மக்களுடைய பாசம் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த படம் வந்து வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தலைவர் அவர்களே. இப்போ எல்லாரும் பாட்டு கேட்டீங்கல்ல, இந்த கூட்டத்தில் இருக்கிற முடிவீரன் பட்டினத்தை சேர்ந்த தாய்மார் சகோதரிகள் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க, வாங்க மேடைக்கு வாங்க. இல்லை மைக்கை நான் கொண்டு வரவா? யாராவது வாங்க. இந்த பாட்டு, அதாவது ஒரு படத்துக்கு ஒரு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாட்டை போட்டுருக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த பாட்டவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். மக்கள் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் 4 சோத்துக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருப்போம், நாங்களாக தான் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் தான், உங்களுக்கு தான் காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுடைய கருத்து என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை மைக்கை வேணால் அங்கே கொண்டு வர சொல்கிறேன், அங்கேயே சொல்லிடுறீங்களா? வாங்கம்மா வாங்க, சகோதரிகள் யாராவது வாங்க. சும்மா 2-3 ஊரோட வாங்க, ஒரு ஆள் இல்லை, 2-3 ஊரோட வாங்க, எல்லோரும் வாங்க மொத்தமாக வாங்க, எந்திரிச்சு வாங்க. இல்லை உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அதை சொல்லுங்கள். வாங்க சார். கார்ட்லெஸ் மைக் இருக்கா? எடுங்க சார். வாங்க வாங்கம்மா, சும்மா எல்லாரும் வாங்க, 4-5 பேர் வாங்க. பார்த்தீங்கல்ல எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லை நல்லா இல்லை அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் சூப்பர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. 4 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நன்றி. அடுத்த மாட்டை கொடுங்க சார். இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே எங்களுக்கு ரொம்ப 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 பவுசி பெருமையாக இருக்கிறது. இந்த பாட்டு ஃபஸ்ட்டாக வரும். இந்த முருகன் புண்ணியத்தில் பயப்படாதீங்க, நல்லபடியாக வரும். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து எங்களுக்கு வெற்றிகரமாக சொல்லணும். செலெக்ஷனான பேசுமா கேட்குது. மைக் ஆன் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. மட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எங்களை வந்து நேராக வச்சு பேசுங்க, மைக்கு நேராக வச்சு பேசுமா. ஏப்பா மைக் என்னாச்சு? அது நல்ல கருத்து சொல்லுது அந்த பொண்ணு, அந்த பிள்ளை சொல்லுது சகோதரி, அது நல்லா எந்திரிச்சு கூட சொல்லுமா. ஸ்க்ரீனில் காட்டின 4 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அது லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அந்த ஹெட்டிங்கு தெரிஞ்ச காதலிங்க, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து படம் எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம் வரணும், நல்லா வெற்றியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நீங்க ரசிங்களா? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. எத்தனை பாட்டு சூப்பரா இருந்துச்சு? 4 பாட்டு சூப்பரா இருந்துச்சா? சூப்பர். பாட்டு வந்து டான்ஸ் ஆடுவீங்களே? சரி, இப்போ பாட்டு போட சொல்லுவோம். இன்னொரு தடவை பாட்டு போட சொல்லுவோமா? நானும் உங்களோட சேர்ந்து ஆடுவேன். எல்லாரும் மேடைக்கு வரீங்களா? நானும் வரேன். வா இந்த பேசு. நல்லா இருந்துதா பாட்டு? பாட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆடலாமா? நீங்க வாங்க, நானும் கூட வர்றேன். சரி. முடிவீரன் பட்டினத்தினுடைய பேச்சியம்மன் வாரிஸ் அனைவர்களுக்கும் நான் ஒவ்வொருவரையும் அந்த பேச்சியம்மனுடைய வாரிசுகளாக எண்ணுகிறேன்.
அந்த பாலமுருகனுடைய வாரிசுகளாக எண்ணுகிறேன். உங்களுடைய நல் ஆதரவாலையும் உங்களுடைய நல் ஆசியாலையும் இந்த அக்ரிலேண்ட் பிலிம்ஸ் அனைவர்களுமே விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்களுடைய அருளாலும் ஆசியாலும் அவர்கள் மேலும் வளர உங்கள் பெயரை, இந்த முடிவீரன் பட்டினத்தினுடைய பெயரை வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய வாரிசும் எண்ணுகின்ற அளவில் அவர்கள் வளர வேண்டும். உங்கள் ஆசியும் அருளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வணங்கும் பேச்சியம்மன் சார்பிலும் உங்கள் அனைவர்களையும் சார்பிலும் எனக்கு இந்த கேசட்டை வழங்கிய நான் அனிதினமும் வணங்கும் அந்த பேச்சியம்மன் சார்பிலும் வாழ்த்து கூறி உங்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இப்படத்தின் இணை தயாரிப்பாளர் சுதா மைக்கேல் ராஜ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கின்றோம். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு சார் காட்டினிருந்தார். அப்போது அந்த லிரிக்ஸ் பார்த்தே நான் சொன்னேன் பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. மியூசிக் போடுறதுக்கு முந்தையே சொல்லிட்டேன் நான் பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ பார்த்த பிறகு 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோந்தான். அவர் இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருக்கிறாரு, அதுக்கு வெற்றி பெற அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தின் டிஓபி என்கின்ற ஒளிப்பதிவாளர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். கோல்டு சந்துரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். முதல்ல இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊர் மக்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறத பார்த்தா எனக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கும் நம்ம மைக்கேல் ராய் சார், முஸ்தபா சார், இன்னும் பேர்லாம் தெரியல எனக்கு. அவங்க எல்லா பேர் லிஸ்ட்டில் எழுதி வச்சு தான் சொல்லணும்னு இருந்தேன். எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சா பெரிய கதையே இருக்குது. அதுக்கே ஒரு கதை எழுதணும். ஒரு 15 வருஷமாக இந்த டைரக்டர் போராடிக்கிட்டு இருந்தார் இந்த கதையை வச்சுக்கிட்டு. நான் ஒரு நாள் உசிலம்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்க சொல்ல என்னை பார்க்க வந்தார். நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் தான் கேமராமேன் சொன்னார். சரி சார் பண்ணலாம் சார்னு சொல்லி ஒரு ரூம் போட்டு கொடுத்தாரு. உட்காந்தோம், கதையை கேட்டோம். எல்லோரும் சரி இந்த கதையை பண்ணலான்னு சொல்லி முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே வந்தாங்க. கடைசியில் எல்லாருமே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் கலங்கலை. டேரக்டர் சொன்னார், சந்துரு இது எப்படியாவது பண்ணியே ஆகணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. பண்ணலாம் சார் அப்படின்னா. ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. சரி இன்னும் அன்றைக்கி உட்காந்தவங்க தான். எனக்கு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உதவி பண்ணது ஃபஸ்ட்டு மைக்கேல் ராய் சார். அவர் கொடுத்து இந்த படத்தை எப்படியா பண்ணலாம் சந்திரி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளியார் சுழி போட்டதே மைக்கேல் ராய் சார் தான். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்தது தான் படம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் காப்பி ஆகி சென்சார் ஆகி இன்றைக்கி சாங்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இந்த சாங்கை பற்றி நானே சொல்லக்கூடாது, இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சொல்லவே வேணாம், அவர் நிறைய இதில் அனுபவசாலி, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபர் ரமேஷ் ரெட்டி, அவரது பையன், நல்லா 2 பேரும் சேர்ந்து எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோ டைரக்டர் நல்லபடியாக கூடவே இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அதுக்கு தான் பண்ணது. அதுக்கப்புறம் கூட ஹெல்ப்பு ஃபுல்லாக இருந்தது கண்ணன் சார். நிறைய பேர் இருக்காங்க சொல்லணும்னு போனால். கண்ணனோட பையன் சார், அவரும் எனக்கு உதவி பண்ணார். அண்ணாச்சி சார், நிறைய இருக்காங்க. இதை சொல்ல போனால் நிறைய இருக்காங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த 3 ஹீரோக்கள் பேர் கிரண், விபின், அவர் பேர் தெரியல எனக்கு, பேர் சாதிக். 3 ஹீரோவும் என்னை கொள்ளு கொண்டுட்டாங்க அந்த படத்தில். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதை கொண்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அஜன்யா, ஆதிரா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்துக்கு. எப்படி அந்த படம் நல்லா வந்திருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது எப்படி வந்திருக்குன்றது. வேறு யார் விட்டுருக்குன்னு தெரியல. இதில் வந்திருக்கிற மொத்த பேருக்குமே நன்றி.
இதுக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி. இந்த படத்தை முழுசாக தேட்டரில் பாருங்கள் எல்லாருமே. இது மற்ற எங்கேயும் பார்த்து இதுதானது. எங்களை மாதிரி சின்ன கலைஞருங்களெல்லாம் ஊக்குவித்து வளர விடுங்க. நாங்கள் மேலும் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் கஜேந்திர சாரை அடுத்தது பண்ணலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அது கண்ணன் சார் தான் தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி அது பூஜை போடுறதா சொல்லியிருக்காரு டைரக்டர். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி கேமராமேன் சார் அவர்களே. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறது எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நன்றி. அடுத்ததாக இந்த படத்தின் இசை இயக்குனர் CM மகேந்திரா அவர்களை அன்புடன் மேலைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே. இந்த விழா மேடைக்கு என்னை இங்கே அழைத்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த விழா வந்து சென்னையில் வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை, இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் அங்கே ஷூட்டிங் நடந்த இடத்துல அந்த கிராமத்தில் நான் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணணும். அவர் ஒரு பிடிவாதமாக தான் இருந்தார். நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் எல்லா கிராமத்துலேயும் உண்மையில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விழா நடந்ததே நான் பார்த்ததில்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு அருமையாக ஒரு பீச் ஓரத்தில் இந்த முடிவீரனப்பட்டினம் இந்த முருகன் அருளால் இங்கே ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களுக்கு சொல்லும்போது உண்மையிலே மதுரையிலேருந்து என்னுடைய நண்பர் சிவகுமார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரே ஒரு என் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை பெற்றெடுத்த தாய் CM பாப்பம்மாள் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமே என்னை பெற்றெடுத்த தாய் தான். அவங்களுக்கு முதற்கண் வணக்கம். இங்கே இந்த ஊர் கிராமத்து மக்கள் உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளோ ஒரு உற்சாகமாக இந்த ஆடியோ லான்ச் பண்ணி உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டர் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பிளான் பண்ணி இந்த ஆடியோ லான்ச்சை மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த படத்துக்கு தெரிஞ்சா காதலிங்க இந்த படத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் வந்து சந்துரு சார், கோல்டு சந்துரு கேமராமேன். அவர் தான் என்னை இயக்குனர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு படம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈரோடு சவுந்தர் சார் படம் ஐயா உள்ளேனையா, அந்த படத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மகேந்திரன் நல்லா பண்ணுவார் மியூசிக்கு நான் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த சினிமாவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த நட்புன்றது உண்மையிலே எல்லாமே அந்த வெற்றி என்று ஒரு இது வரும்போது எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. அதுதான் இந்த சினிமா உள்ள உண்மையிலே ரொம்ப நான் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். பாகுபலி மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜ்கோட்டி அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் குறைஞ்சது ஒரு 300 படம் 250 படத்துக்கு மேலே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதனுடைய அனுபவம் தான் இந்த பாட்டு எல்லாமே நான் இந்த இசையமைச்சதுக்கு காரணமே. என்னென்னா இயக்குனர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போதே மகேந்திரன் நான் வந்து ஒரு பாரதி ராஜா மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு படத்தை எடுக்கிறேன், நீங்கள் வந்து இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் பண்ணணும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அப்படியே என்னடா இது அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இளையராஜா சார் வந்து உண்மையிலே அவர் வந்து பெரிய கம்போசர், பெரிய ஜீனியர்ஸ். அவர்கிட்டலாம் நல்லா ஒன்றுமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஏதோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கலையானே எனக்கு உண்மையிலே ஒவ்வொருத்தராக சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே நல்லா அழகான ஒரு மெலோடி. டைரக்டர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஹாலிவுட் மூவி மாதிரி அந்த புல்லாங்குழல் அந்த மியூசிக் இது மாதிரி தான் வேணும், பண்ணுவீங்களா நீங்கள்? உண்மையில் சொல்கிறேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லி ஒரு டியூன் போட்ட உடனே எனக்கு பிடிச்சிருந்தது, பண்ணலான்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஒரு அருமையான டைரக்டர். அவரோட இன்னும் நிறைய படங்கள் நான் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உண்மையில் சொல்கிறேன், அவர் சொல்கிறது ஏங்க போங்க சத்தம் போட்டு இது பண்ணுவார், நானும் வந்து சார் போங்க சார்ன்னு போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் மறுபடியும் வாங்க நாளைக்கு இதுக்கு போகலாம், டப்பிங் நடந்துகிட்ருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணணும், ஒவ்வொரு சீன் பார்த்து பேக்ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் கொடுத்து உண்மையிலே சொல்கிறேன் இந்த படத்துக்கு பின்னணி இசை இளையராஜா சார் அந்த சாயலில் நான் அழகான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒவ்வொரு சீனுக்கும் உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த கிளைமேக்ஸுக்கு அந்த மியூசிக்
டைரக்டர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். அது உண்மையிலேயே எனக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போதே என்னடா நம்ம பண்ண கூட இந்த மியூசிக்கு இவ்வளோ அழகாக இருக்கடா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. உண்மையிலே கியூப்பில் போய் ஷோ பார்த்தோம். அது பார்க்கும்போது அந்த மியூசிக்கு நண்பர் கூட இங்கேருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே. நண்பர் அவர் பேர் தெரியல, அவர் சார் எல்லாமே வந்திருந்தாங்க. பார்க்கும்போது அந்த மியூசிக்கெல்லாம் வந்து உண்மையில் சொல்கிறேன், எனக்கு நான் பண்ண படத்துலேயே உண்மையிலே 6 படம் பண்ணியிருக்கேன். ஆண்டவன் முருகன் அருளால் உண்மையிலே இந்த 6வது படத்துக்கு இங்கே வந்து நான் வந்து இங்கே நின்று பேசும்போது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம் தான். எனக்கு உண்மையில் சொல்கிறேன், அவர் எப்போவுமே இந்த வருஷம் 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக நான் முருகரை வேண்டுவேன். அந்த முருகர் கோயிலே இந்த ஆடியோ லான்ச் என்னுடைய 4 பாடல்கள் நீங்கள் எல்லாருமே கேட்டு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இன்னும் நல்லா அந்த இயக்குனரோடு சேர்ந்து இன்னும் ட்ராவல் பண்ண நல்ல படங்கள் வரணும். இதை விட இன்னும் டைரக்டருக்கு என்னென்ன தேவை, ஹாலிவுட் மாதிரி மியூசிக் கேட்குறாரு அந்த ஸ்டைலில் கூட பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு உண்மையிலே சொல்ல. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. உண்மையிலே சொல்ல நல்ல வரிகள், அந்த கேமராமேன் சார் உண்மையிலே நல்லா அழகாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் நல்லா டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எங்களுக்கு குருநாதர் மாதிரி எனக்கு இயக்குனர், அந்த இயக்குனர் கஜேந்திரன் சார் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு விழாவும் இந்த மாதிரி சாங்ஸும் எனக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உண்மையில் சொல்கிறேன், எல்லோருக்கும் கோடி நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக மைக்கேல் ராஜ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது முதல் படம். இந்த படத்தில் என்ன வில்லனா அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய டைரக்டர் கஜேந்திரன் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வணக்கம் சார். 2வது இந்த படத்துக்கு கஜேந்திரன் சார்ட்ட அறிமுகப்படுத்திய ஒளிப்பதிவாளர் மரியாதைக்குரிய கேமராமேன் கோல்டு சந்திர அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் சார் வணக்கம் சார். நல்லா இருந்துச்சு, பாட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த நம்ம நடன அமைப்பாளர் சார் அவர்களுக்கும் ரமேஷ் ரெட்டி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடன் பணியாற்றிய சக நடிகைகள் எல்லாருக்கும் என் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 2வது நான் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களை மாதிரி புதுமுக கலைஞர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தின் பாடல் வரிகளை பார்த்து B.R. கண்ணன் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். வாங்க சார், ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த முடிவீரன் பட்டினம் அதனுடைய தெய்வத்தை இங்கே வருகை தந்த அனைவரையும் வணங்கி, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம கஜேந்திரன் சார் இருக்கார்ல, யார் இந்த படத்தை சிறப்பாக இயக்கி இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல காதுக்கு இனிமையான பாடலை கொடுத்த நம்முடைய டைரக்டர் கஜேந்திரன் சார் என்னைய இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒரு 5-6 வருஷம் கூப்பிட்டார். சார் எனக்கு படம் நடிக்கலாம் தெரியாது சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார், இதெல்லாம் விட்டுருங்களேன், நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு தொழில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, தோட்டம் இருக்குது, பார்த்துக்கான்ட்டு இருந்தேன். சார் 4 வருஷமாக ட்ரை பண்ணி சரி சார் என்னதான் பண்ணுறாரு, இந்த படத்தை பார்ப்போம் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய முதலாக இந்த படத்தில் டீ கடை ஓனரை நடிக்க வச்சுருக்காரு. நிறையா காட்சிகள் அருமையாக கொடுத்துருக்காரு. இதில் போடப்பட்ட பாட்டில் என்னுடைய டான்ஸ் இருக்குது. அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஆடுறதுக்கு நான் ரெடி. ஆடலாமா? என் கூட யார் ஆட வர்றது வந்தீங்கன்னா இங்கே ஆடுறேன். குட்டீஸ்க்கெல்லாம் வர்றீங்களா? தெரிஞ்சா காதலிங்க பாட்டு. ஓடியா வெரி குட், ஓடியாங்க சார். இந்த பாட்டை தெரிஞ்சா காதலிங்க பாட்டு போட முடியுமா? ஒரு 4 வரி போட முடியுமா?
கடைசியாக போட்டுக்கலாமா? ரைட், கொஞ்சம் நேரம் வெயிட்டிங். சரிங்களா? இந்த பாட்டு சூப்பர். நம்ம மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசிட்டார். ஆனால் அந்த உடைய மியூசிக் பண்ணும்போது நான் கூட இருந்தேன், சார் இருந்தார். ஆனால் ஒவ்வொரு வரியும் ரசனையோட டைரக்டர் சார் மியூசிக் சாரை வஞ்சிக்கிட்டே இருப்பார். சார் இந்த லைன் இப்படி போடுங்க சார், இது கரெக்டாக இருக்குது சார் அப்படிம்பார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கரெக்டாக பண்ணார். டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, டான்ஸ் மாஸ்டர் ஒரு படத்துக்கு டைரக்டர் கரெக்டாக பண்ணாலும் டான்ஸ் மாஸ்டரு இந்த ஸ்டெப்பு இப்படி போட்டால் இந்த பாட்டுக்கு இந்த வரிக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டி சார் பக்காவாக பண்ணார். இதெல்லாம் பண்ணால் போதுமா? எப்படி பண்ணுறது? நம்ம பாட்டு ரோட்டில் ஆடிட்டு போகிறதா? கேமராமேன் இருக்கார்ல, அவர்னால எந்த லைனையும் வர்றதில்ல. பக்காவா என்ன பண்ணார்? அந்த பாடல் வரிக்கேற்ற டான்ஸுக்கேற்ற கேமராமேன் பக்காவாக பண்ணாங்க. இந்த படம் பக்காவாக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த பாட்டை பார்த்துட்டு இந்த முடிவீரன் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டீங்க? பக்காவாக இருக்கிட்டீங்க. அப்போ திரையில் இந்த பாட்டை ஓட்டி வெற்றி பெறலாம்ல? வெற்றி தானே? அப்படி சொல்லணும். கைத்தட்டு இன்னும் பத்தலை, கைத்தட்டலாமா? வெற்றி தானே? எல்லாரும் படத்தெல்லாம் பார்க்கலாம்ல? சூப்பர், நன்றி. வாய்ப்பு அளித்த என் பட்டின என் சொந்தங்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த மக்களுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய, என்னுடன் சேர்ந்து அழகாக நடனமாடிய 3 கதாநாயகன்கள் 3 கதாநாயகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த ஒரு இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்பாக என்னுடைய சக நண்பர் அசிஸ்டன்ட் பக்கா, அவரும் பக்கா. இந்த வார்த்தை படம் பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் பக்கா பக்கான்னு வருவீங்க. அந்த பாட்டு இந்த வரி நம்ம ரெட்டி சார் சொன்னது, அதனால் சிறப்பாக இருக்கும். இந்த பாட்டு சூப்பர், படமும் சூப்பர், எடுக்கப்பட்ட டைரக்டர் சூப்பர், அனைத்து நபர்களும் சூப்பர், நடிப்பு செய்த அனைத்து நடிகர்களும் நடிகைகளும் கலைஞர்களும் சூப்பர். அதுக்கு உறுதுணையாக இருந்த துணை இயக்குனர் என்னுடைய அப்பா சுப்புராஜ் அப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நடன இயக்குனர் திரு ரமேஷ் ரெட்டி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். கொடியூர மக்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் நாளில் இங்கே சாங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆமாம், 60 நொடிகள் சாங் எடுக்கும்போது இந்த பீச்சில் தான் சாங் எடுத்துகிட்டு இருக்கேன். மத்தியானம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கொடியூர மக்களில் ஒரு அக்கா வந்து, தம்பி மீன் குழம்பு இருக்குது சாப்பிட்றியா தம்பி, அந்த வார்த்தை கேட்டாங்க பாரு. அதை இந்த கிராமத்து மக்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். யாருமே சரி எனக்கு இது வரைக்கும் ஒரு தொந்தரவு பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. எப்போ போனாலும் பக்காவே இருக்கும் எந்த சாங் எடுத்தாலும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கஜேந்திரன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். ரசிப்பு தன்மைன்றது ஒன்று இருக்குது. அக்ரிலேண்ட்ஸ் மூவிஸ், கஜேந்திரன் பிகாம். இந்த டீம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டீமு. அதே மாதிரி இந்த கிராமத்தில் வந்து எனக்கு இந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு சொல்லி அவர் எப்போத்துலேருந்தோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணணும், இங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணணும் போது இந்த அற்புதம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் சென்னையில் பார்த்து பழகி போச்சு. அதே மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப கோல்டு சந்தர் கேமராமேன், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் திரு மகேந்திரன் சார் அவர்கள், அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் சார், எல்லாருமே சார். இந்த ஹீரோயினி அந்த அஜன்யா இஸ் அ வெரி குட் லெஜண்ட் டு வெரி குட் ஹீரோயினி. அதே மாதிரி கதாநாயகங்க கிரண், பிபின், சாதுல், ரொம்ப அற்புதமான சூப்பரான ஒரு கதாநாயகங்க. இந்த படமும் வந்து நான் 3 வாட்டி பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், பொய் கிடையாது. 3 வாட்டி எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தென் மாவட்டத்தில் மறுபடி ஒரு பாரதி ராஜா உருவாகியிருக்காரு. அது யாருன்னு கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரு கஜேந்திரன் சார் அவர்கள் தென் மாவட்டத்தில் அவர் உசிலம்பட்டி ஆக்சுவலியாக
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவர் கூட ஃபாலோ பண்ணாலே போதும் சார். அவர் கூட ஃபாலோ பண்ணாலே சத்தியமாக சொல்கிறேன், அவர் மனசுக்குள்ளே ஒரு வெறித்தனம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் சொல்ல மாட்டேன். மாஸ்டர் அன்வர், என்ன சார் என்ன சார் மாஸ்டர் அது சரி சார் மாற்றிட்டேன் சார். மறுபடியும் அந்த மூமெண்ட்டை போட்ட பிறகு மாஸ்டர் அன்வர், சரி அதுவும் மாற்றிட்டேன் சார். திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பக்காவாக இருந்தாலும் சரி, பக்கா இல்லைன்னு அப்புறமா. அதனால் எனக்கு சாங்கு பாடல்களுக்கும் ரொம்ப முக்கியமாக உயிரோட்டம் கொடுத்த எல்லாருமே சார், நம்ம எல்லாருமே சாரோட ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொடியூசர்ஸு, சார் மைக்கேல் ராஜ் சார் அவர்கள், அதே மாதிரி தாம்சன் சார், ராமச்சந்திரன் சார், சாரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட கூடவே படித்தவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு என்ஜாய் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிலேண்ட் மூவிஸில் எனக்கு ஒத்துழைச்சது நம்ம கஜேந்திரன் சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம முடிவீரப்பட்டின மக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மாஸ்டர். பக்கா பக்கா ஃபினிஷிங் பக்கா. அடுத்ததாக திரு ஆண்டனி சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ஊருக்கு சொந்தக்காரன், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். சென்னை பட்டணம் என்னையா, சென்னை பட்டணம் நம்மளுடைய புலிவீரன் பட்டினம் தான் பெருசுன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு நம்முடைய இயக்குனர். என்ன பெரிய பட்டணம் இதுதான்டா நமக்கு பட்டணம் அப்படின்னு. ஏன்னா அவர் இந்த படம் ஆரம்பிச்சிலிருந்து நான் முதல்ல நீ சொல்லிக்கிறேன்னு, நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆர்எஸ் மங்கலம் பக்கத்தில் இருக்க என்னுடைய ஊர். எனக்கு இந்த கலைத்துறையில் கொண்டு வந்ததற்கு முதல் காரணமாக இருந்த என்னுடைய இந்த ஒளிப்பதிவாளர் கோல்டு பைரச்சந்திரம் அவர்கள் எனக்கு இந்த இடத்துல அறிமுகப்படுத்தினார் இந்த இயக்குனர்கிட்ட. உண்மையிலே என்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரிய இயக்குனர் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய இயக்குனர். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள். நிச்சயமாக பழைய நடிகர்களை தான் நம்ம வாழ வைக்கணும்ல, இப்படிப்பட்ட புதுமுகங்களை நம்மளுக்கு உருவாக்கி இந்த பூமியில் வளர்த்து விடலாம்ல. அந்த பழைய ஆளுகள்லாம் அப்படியே அரசியலுக்குள்ள அப்படி இப்படி இப்படி போயிட்டாங்க. புதுமுகங்களை உருவாக்குங்க தயவு செய்து. நம்மளுடைய இந்த படத்தினுடைய கதாநாயகனே தெரிஞ்சா காதலிங்க கதை நாயகன் நமது இயக்குனர் கஜேந்திரன் சார் அவர்களை இந்த இடத்துல நான் உண்மையிலே பாராட்டுறேன். அவருடைய உள்ளத்திலிருந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் நிறைய இருந்திருக்கு. சொன்னார் நிறைய. அந்த நம்முடைய ரெட்டி சார் சொன்னாங்க, திருப்திப்படுத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட நம்மளுடைய இயக்குனர் இந்த இடத்துல நமக்கு முன்னாடி இருக்காங்க. இந்த திரையில் பாட்டை பார்த்தோன்னா நான் பிரமிச்சு போயிட்டேன். நம்முடைய இசையமைப்பாளர் என்னையா அருமை, இளையராஜா என்ன புது இளையராஜான்றது நமக்கு உருவாகியிருக்காருங்க. அவர் இன்னும் கொடுத்தோம்னா எத்தனையோ இளையராஜாக்கெல்லாம் அடித்தட்டு எழுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பாடலை கொடுப்பாருங்க. 60 நொடிகளில் நான் உண்மையில் மயங்கி 60 நாளாக கிடந்தேன். கேளுங்க, இயக்குனருக்கு தெரியும். உண்மையில் அந்த பாட்டில் நான் மயங்கி போயிட்டேன். மறுபடியும் திரும்ப 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 கேட்ட ஒரே பாடல் 60 நொடிகள். இந்த 4 பாடலையும் கிட்பாடலாக கொடுத்த இந்த இயக்குனர் அவர்களுக்கு நான் உண்மையிலே தலை வணங்குகிறேன். இந்த பாலசுப்ரமணிய சுவாமி அவருடைய நல்லவுடைய ஆதரவோடு ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சா காதலிங்க படத்தை பாருங்கள். நம்ம சொந்தங்களை கூட்டிக் கொண்டே தியேட்டரில் பாருங்கள். பார்த்து இப்படி பண்ணுற நம்மளுடைய இயக்குனரை உருவாக்கணும். இளம் தலைமுறை கதாநாயகர்களை உருவாக்குங்க. நம்ம புது புது கதாநாயகர்கள் நம்ம மக்கள் தான், நம்ம மண்ணில் பிறந்தவங்க தான். இந்த மக்கள் ஃபுல்லாக இந்த படத்தில் நடிச்சு கிடைத்து ஃபுல்லாக நம்ம மண்ணில் பிறந்தவங்க. எங்கெங்கேயோ இருந்து தெலுங்கு கன்னடம் அங்கெங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த இந்த இயக்குநர்கள் கதாநாயகர்களை நம்ம உருவாக்குங்க. எல்லா வெளிநாடுறவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், தெரிஞ்சா காதலிங்க படத்தை பாரியா முதல்ல, அப்புறம் முடிவடியா அப்படின்ற ஒரு பெரிய விளம்பரத்தை உங்கள் சார்பாக என் சார்பாக வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றியடைய செய்ய இந்த பாலசுப்ரமணிய சாமியினுடைய வேண்டுதலை உருவாக்கி மக்கள் உங்களுடைய பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். படம் விரைவில் வெளிவர இருக்கிறது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து நம்மளுடைய இயக்குனரை பாராட்டும் விதமாகவும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய பாதம் தொட்டு கேட்குறேன். தியேட்டருக்கு போங்க, இந்த படத்தை பார்த்து வெற்றி அடைய உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நண்பர் தர்மன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சார்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த திரையுலகில் வந்து இந்த இடத்துல ஆடியோ லான்ச் பண்ண எனது இயக்குனருக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க, சொல்கிறதுக்கு வரிகள் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம முடிகிற மட்டும் நடந்திருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த படத்திற்கு ஒப்பனை செய்த திரு சினோஜ் மானந்தவாடி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இவருடைய காஸ்டியூம் தான் கருப்பு, ஆனால் மனசு ரொம்ப வெள்ளை. வணக்கம். என் கூட பிறந்த என் அண்ணன் கஜேந்திர சார், என் சந்துரு சார், மைக்கேல் சார், சுபா மேடம், நம்ம கண்ணம் மாஸ்டர், தர்மன் சார், அப்புறம் நம்ம பாட்டு தயாரிப்பா சார், அப்புறம் என் கூட பிறந்த மக்கள் மாதிரி இந்த என்ன முடிவீரப்பட்டணம் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நான் இந்த ஃபஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இந்த பீச்சில் வைக்கிற இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு. நம்ம எல்லாம் தியேட்டரு இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹாலு அந்த மாதிரி தான் வைக்கும். இப்போ இந்த மாதிரி சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இங்கே இருந்தேன்னு அது எனக்கு இப்போது வந்தது தான் தெரிஞ்சு இது நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஊர் மக்கள் அவ்வளோ என்ன நம்ம சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ கூட்டம் அங்கே வந்து என்ன சொல்லுறதுக்கே எனக்கு தெரியாது மலையாளம். அப்புறம் இந்த பாட்டு பார்த்துட்டு நல்லதாக இருக்குது. நம்ம கிரண், ஷாகுல், விபின், அப்புறம் அஜன்யா, ஆதிரா, நம்ம சாய் பல்லவி. அப்போ இது வந்து 4 பாட்டில் இந்த படம் வெற்றி வாழ்க்கை தான். நான் படம் வந்து சூப்பர் ஹிட்டு தான். நான் அது ஓரோ ஷார்ட்டும் எடுக்கும்போதே சார்கிட்ட சொல்லிட்டேன், அந்த சாங் எடுக்கும்போதே சொல்லிட்டேன். அப்புறம் பிரத்யேகிச்சு என்னோடய அண்ணன் மாஸ்டர் ரெட்டி மாஸ்டர் சூப்பராக இதில் நல்லா அவர் இதில் என்ன பண்ணும் கடின டேலண்ட் பண்ணியிருக்கு சார். மாஸ்டர் சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம தங்கப்பாண்டி அண்ணன், வேறு யாராவது விட்டு வேணும், நம்ம ஆண்டனி சார், கண்ண மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டேன். நம்ம என்ன அன்பன், சூர்யா எல்லோரையும் சொல்லியிருக்கு. அப்போது எனக்கு எல்லோரும் இந்த படம் போய் பார்த்து நல்லா என்ன தியேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் நல்லா சூப்பராக போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இது என்ன ஒன்றுமே சொல்ல தெரியாது எனக்கு. ஓகே. அப்புறம் இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பக்கா தான் வரும். ஏன்னா இது பக்கா தான், அதில் ஒரு சம்சயம் இல்லை. ஓகே. அப்புறம் என் அண்ணன் கஜேந்திர சாருக்கு ஒரு அப்புறம் ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஒப்படைச்ச என்னோட இந்த படத்துக்கெல்லாம் யூனிட்டு லைட் அண்ட் சவுண்ட் போட்ட நாகராஜ் சார், அவர் இப்போது இறந்துடுக்கு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அது கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இல்லை 1 செகண்ட் அவருக்கு வேண்டி நமக்கு ப்ரேயர் பண்ணுறேன், அவர் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்கு. சரி, எல்லோரும் இணைந்துருங்க கொஞ்ச நேரம். நம்ம அண்ணன் ஓகே வெள்ளப்பாண்டி அண்ணன் அவர் வரலையா? ஓகே சரி, அப்போ வச்சுருங்க. நன்றி சினோஜ். மக்களே, இவர் கொஞ்சம் மலையாளம், அதனால் அவர் பேசுனது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. இருந்தாலும் அவர் சொல்ல அந்த விஷயத்தை கரெக்டாக சொன்னார். அதற்காகவே அவருக்கு ஒரு நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு சேத்துரார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் பேச வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நல்லா இருக்குது, சாங்கு நல்லா இருக்குது. வெற்றி பெற இந்த ஆண்டு நிறுவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒத்த உசுறு அப்படிங்கிற படத்தினுடைய இயக்குனர் அவர்களை மாதவராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே கூடியிருக்கும் முடிவீரன் பட்டினம் பொதுமக்களுக்கும் நமது கஜேந்திரன் சார் இயக்குனர் சார் அவர்களுக்கும், கோல்டு சங்கர் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், இந்த பாலசுப்ரமணியன் தெய்வத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாட்டுடைய இதை பார்த்துருப்பீர்கள். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கஜேந்திர இயக்குனர் சார் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் என் மனதிலே வந்து இந்த பாட்டை நானே ஏற்கனவே பாட்டை நானே எடுத்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இதை விட எனக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு மனதிலே பதிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இசையமைப்பாளர் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. மியூசிக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய படத்துக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர் தான் விஜய் பிரபுன்னு சொல்லி, அதை விட மெய்மறந்து இவர் இசை அமைத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும். அதை விட இந்த படத்தில் உள்ள கதைக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத சாங்கில் அதை கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தில் கதையில் பார்த்தா தான் எந்த இதுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்றதை வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டதில் 4 சாங்குமே எனக்கு அற்புதமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நான் விரும்பி கேட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நடிகர் மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். மாரிமுத்து சார் எங்கே இருக்கீங்க? உசிலம்பட்டி தெய்வேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சார். அன்பர் சிறந்தீர், இன்று இந்த இனிய நாளிலே, இனிய மாலை வேளையிலே, இந்த தென்றல் காற்றும் இந்த கடல் அலைகளின் மத்தியிலும் இந்த முடிவீரன் பட்டணத்தினுடைய காவல் தெய்வமாக இருக்கின்ற பாலசுப்ரமணிய இறைவன் முன்னாலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தன் எங்களுடைய நண்பர் திரு கஜேந்திரன் அவர்கள் படைப்பிலே உருவான தெரிந்தால் காதலியுங்கள் என்ற படம் எல்லாத்துக்கும் பரவிடுச்சுது. ஊரெல்லாம் பரவிடுச்சு. எப்போ வால் போஸ்ட் அடித்து பாட்டை வெளியேற்றினாரோ அன்றைக்கே ஊரம் பேச ஆரம்பித்தாங்க எங்கள் ஊரில். என்னங்க தெரிஞ்சா காதலிங்க, அது இளைஞர்லாம் பேசுகிறேன். இல்லை புது டைட்டாக இருக்குது, இந்த டைட்டிலுக்கு அவள் பார்க்கணுங்கிறேன். நான் இந்த படத்தில் பல தடவை கேட்டிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் அந்த பாடல் பூராமே இனிமையாகவும் இசை பிரமாதமாகவும் நடனம் பிரமாதமாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதை எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சில கருத்துக்களை அவர் புகுத்தியிருக்காரு. இந்த ஒற்றுமையாக எல்லாரும் வாழ வேண்டும் என்ற கருத்து அந்த படத்தில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த கருத்து வந்து இந்திய மக்களுக்கே தேவைப்படும். ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை உள்ளே புகுத்தியிருக்கிறார். இதற்காகவே இந்த அரசு இதற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும், இதற்கு அவார்டு கொடுக்க வேண்டும். இந்த முடிவீரன் பற்றி மக்கள் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக ஒரு நல்ல செஞ்சிருக்காங்கும் போது இந்த மக்களை நான் உண்மையிலே வணங்குகிறேன். இந்த பாலசுப்ரமணிய சன்னதியிலே இருந்து இந்த மக்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை கதாநாயகர்களுக்கும் இந்த படத்தினுடைய டைரக்டர்களுக்கும் உதவி டைரக்டர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் ஒன்றும் சாதாரணமாக வரவில்லை. இதை பல முறை அவர் படத்தை எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் அப்படி உழைச்சி அவர் நினைச்சு இத்து போனார். அந்த அளவுக்கு அவர் அந்த உழைப்பு மேல் நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காரு. இந்த படம் அவ்வளோக வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த பாலசுப்ரமணிய கடவுளை வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததாக ஃபைனான்சியர் திரு குண்டுமணி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. சார், டைரக்டர் சார் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் சுப்பு மாமா அவர்களுக்கும் தேவேந்திரன் அவர்களுக்கும் வருகை உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெற வச்ச வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். அடுத்ததாக
சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் இயக்குனர் அவர்களின் உயிர் நண்பர் திரு தாமஸ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தாமஸ் சார் வாங்க சார். உங்கள் ஆசை போலீஸ்காரனை எதுக்குப்பா கூப்பிடுறீங்க? உண்மையிலே இந்த படம் என்னோடய நண்பர்களோட ஆரம்பத்திலிருந்தே நான் இதை ரொம்ப உற்று கவனிச்சுக்கிட்டு வர்றேன். ரொம்ப அழகான படம், அழகான பாடல்கள் எல்லாமே தயாரிப்பாளர் இருந்து இசையமைப்பாளர், டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் ரொம்ப அழகாக செய்திருக்கிறீங்க. ஹீரோயின்ஸ் சூப்பர்பாக பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விழா, இசை வெளியீட்டு விழா இந்த கிராமத்தில் இந்த சுப்பிரமணிய சாமி கோவில் முன்னால் இத்தனை அழகான மக்கள் முன்னால் வெளியிட்டது தான் மிக மிக சிறப்பு. அதற்கு என்னுடைய மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். முடிவீரன்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதேபோல் திரையுலகத்தை சார்ந்த திரைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். திரு கஜேந்திரன் அவர் உங்களுக்கு இயக்குனராக தெரியும். எனக்கு அவன் பாலிய சிநேகிதன். இன்றைக்கி அவனை இயக்குனராக மட்டும் இந்த மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 1979 அவன் உடனே பயணம் பண்ணி கொண்டிருக்கோம். புத்தகத்தை படித்த நேரத்தை விட அவன் கதை எழுதின நேரம் தான் அதிகம். நான் கஜேந்திரன் இன்னும் சில நண்பர்கள் இருக்கோம். இவங்கெல்லாம் என்ன செய்வோம்னா கல்லூரியில் படிக்கும்போதே நாடகத்தில் நடிப்போம். அவங்க ஊரில், கஜேந்திரனுடைய ஊரில் நாடகம் நடத்துவோம். இது மாதிரி ஒரு கோயில் இருக்கும், ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் ஒவ்வொரு கோயில் திருவிழாவிலையும் நடிப்போம், நாடகம் நடத்துவோம். அப்போ இருந்தே ஒரு பேடு, பேனா, பேப்பர் இதெல்லாம் வச்சு அன்னைக்கே அவன் இயக்குனர். இன்றைக்கி தான் அவங்களுக்கு திரைப்பட இயக்குனராக தெரியுது. அன்னைக்கே எங்ககிட்ட நாடக கலைஞர், நாடகத்தை இயக்குனர். அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் நடித்தோம், படித்தோம், வேறு திசைக்கு போயிட்டோம். நான் வழக்கறிஞராக போயிட்டேன். தாமஸ் காவல்துறை அதிகாரியாக போயிட்டார். இன்னும் எங்களுடைய நண்பர்கள்லாம் வேறு துறைக்கு நாங்கள் துறையை விட்டு வெளியே போயிட்டோம். நாங்கள் 1982 சென்னைக்கு சினிமாவில் நடிக்க போனோம். சினிமாவை உருவாக்க அவர் டைரக்டராக வரேன், நான் நடிகராக போகிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைகளை, எண்ணங்களை சுமந்துக்கிட்டு சென்னைக்கு போனோம். அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய கஷ்டப்பட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேறு திசையில் திரும்பிட்டோம், வெளியே போயிட்டோம். ஆனால் கஜேந்திரன் மட்டும் அந்த இலக்கை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வேர்த்தா அப்படி வேர்வையை இழுத தண்ணி வரும், அவனுக்கு ரத்தம் வரும். அந்த அளவுக்கு இந்த திரை உலகத்தில் தன்னுடைய முத்திரையை பதிக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய மெனக்கடல், சாதாரணமாக இல்லை. அவனுடைய பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய தடைகளையும் தாண்டி இன்றைக்கி நிற்கிறான். அந்த அக்ரிலேண்ட் அதில் மிகப்பெரிய கதையே இருக்குது. இந்த அக்ரிலேண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னா அவ்வளோ மிகப்பெரிய கதை இருக்குது, மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது, மிகப்பெரிய சுமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி என்னை இயக்குனர் நினைக்கிறான். நாங்கள் நான் என்ன எல்லாமே இந்த படத்தை பொறுத்தளவு நான் பாடல் கேட்டிருக்கேன், நடிக்கும்போது ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் போய் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி தான் திரையில் பார்த்தேன், அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு பாரதி ராஜா தென் தமிழகத்திலேருந்து உருவாகியிருக்கார். மிகப்பெரிய மன சந்தோஷமாக இருக்குது. நான் அவனை வாழ்த்தணும்னோ கஜேந்திரனுக்கு முகஸ்துதியோ இல்லை, மிகப்பெரிய கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு இது உருவாக்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆக இந்த எல்லாருக்கும், இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த கிராம மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுறது, இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகன் கிரண் அவர்களை ஒரு சில வார்த்தைகள்
மலையாளம் கலந்த தமிழில் பேச அழைக்கிறேன். முதல்ல வந்து எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் பேச தெரியாது. எனக்கு தமிழ் வந்து கற்றுக் கொடுத்ததே கஜேந்திர சார் தான். எப்படின்னா நான் வந்து பேசிக்கலி கேரளா தான். அப்போது இதில் வந்து ஆடிஷன் முடிஞ்ச பிறகு இவர் மைண்டில் செலக்ட் பண்ணி ஆனால் என்கிட்ட சொல்ல. அப்புறம் திரும்பி ஊருக்கு போய் ஒரு மாதம் கழித்து அவர் ஃபோன் பண்ணார். கிரண், நீங்கள் இங்கே வரணும், உங்களுக்கு தமிழ் தெரியாது, முதல்ல தமிழ் கற்றுக்கணும், அப்புறம் வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் நல்லா படிக்கணும், அப்படி இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணார். இப்போ நான் வந்து எங்கள் ஆண்டிவெட்டியில் வந்து ஒரு ரூம் போட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் அங்கே தான் படுத்து கிடந்தேன். அங்கே இருந்து இந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தார். அவர் வந்த சாப்பாடு தரல, வெயில் எல்லாம் ஓட விட்டு அடித்து அப்படியே ஓட விட்டு கடலெல்லாம் மாற்றி ஒரு 10 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணி இப்போ இருக்கணும் என்ன உருவாக்கிட்டு இவர். அப்புறம் ஆக்டிங்கும் வந்து இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அது லொக்கேஷன் இங்கே எல்லாம் கொஞ்சம் தெரியும், இந்த ஆளே இல்லை, இவர் இப்படியே இல்லை. அங்கே ஷூட்டிங் லொக்கேஷனு போய் என்ன பண்ணாலும் அவர் இன்னும் வேணும் தான் சொல்லிட்டு சொன்னேன்ல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதவரை. அப்புறம் அப்படி அடித்து விரட்டி எனக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குது என்று எனக்கு தெரிய வச்சார் இவர் முதல்ல. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். கேமராமேன் சார் அவர் தான் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு அப்படி போயிட்டே இருக்கும். இவர் 10 டேக்கு போனாலும் அது முதல் டேக்கு போன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கேட்ச் பண்ணி செட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு இவர் அவ்வளோ திரட்டினது, அவ்வளோ சொன்னது எல்லாம் எங்களுக்காகன்னு நல்லா புரியுது. எதுக்காக இப்போ இது பார்க்கும்போது தான் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம், என்ன தான் பண்ணேன்னு இப்போ தான் தெரியுது. ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா நம்ப முடியலை, அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்புறம் கேமராமேன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் சார், மேக்கப் மேன் ஷினோஜ் மானந்தவாடி எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நல்லா, கண்ணன் சார், யாராவது விட்டு போனால் மன்னிச்சிடுங்க. சரி, அவ்வளோதான். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது 2வது கதாநாயகன் விபின் அவர்களை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இவர் வந்து பாலக்காட்டு பையன், அதனால் தமிழ் கொஞ்சம் நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க மேடைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நான் இங்கே வர்றதுக்கான காரணமாக இருந்தால் கிரீஷ் என்ற ஒருத்தர் இருந்தாங்க, அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லுறேன். ஏன்னா அவங்க வந்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். அவர் மூலியமாக தான் நான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானும் இதே மாதிரி தான் ஆடிஷன் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் அவரு கூட நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு 3 மாதம் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தோம், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணி, அப்புறம் இதை இப்படி பண்ணோம், இதை அப்படி பண்ணடா, இது இன்னும் கொஞ்சம் வரணும்டா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அதாவது ஒரு சர்க்கஸ் நடந்தால் அதுக்குள்ளே ஒரு சிங்கம் இல்லைன்னா புலி, இந்த குதிரை, யானைலாம் இருக்கும். அதோட எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த எல்லா கேரக்டரையும் அந்த மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி கரெக்டாக வந்து செஞ்சு கொடுக்குற ஒருத்தர், ஒரு மாஸ்டர் இருப்பார். அதே மாதிரி நாங்கள் எல்லாமே செப்பரேட்டான ஒரு கேரக்டரானவர். நடிப்பை வந்து கொஞ்சம் தெரியாமையோ இல்லை வந்து இது இங்கே கம்மியாக இருக்குடா, இல்லை இதை கொஞ்சம் இப்படி பண்ணோன்னா அந்த மாஸ்டர் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுவார், அது எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி தெரியல வந்து காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்தது எங்கள் சார் தான். அதே மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக, சரி இவங்க டேக் எவ்வளோ வேணால் போட்டோம் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி நிதானமாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க எங்கள் சாரு, சந்துரு சாரு. அதே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அடுத்த சீன் என்ன அப்படின்னா கூட
இது இப்படி பண்ணலாம்டா, கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஹியூமராக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்த எங்கள் ஏடி சார், அவரும் பெரிய ஒரு நன்றி. அப்புறம் நம்ம மகேந்திர சார், நான் மியூசிக் கேட்ட ஃபஸ்ட்டு அன்றைக்கே சொன்னேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதோட சாம்பிள் கேட்ட உடனே சொல்லிட்டேன் சார், இது பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, யார் சார் பாடுங்க அப்படின்னு. ஏடா இது கொஞ்சம் ரீமிக்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும், இதை நம்ம ஆடியோ லாஞ்சில் கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு அப்போ சொன்ன அதே வார்த்தை தான் சார், ரொம்ப சூப்பராக இருக்குது சார் 4 பாட்டுமே. பர்சனலாக எனக்கு நான் ரொம்ப பாடிட்டு இருந்த பாட்டு அது. அந்த A to Z அந்த சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் கேட்டேன், ரொம்ப போட்டு காட்டினேன். என் ஃப்ரெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் அவங்க கேட்டாங்க, ஏடா யாரா டேரக்டர் அப்படின்னாங்க. சின்ன பையனா இல்லை எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்டா வயசு 6 இருந்தானே 60 இருந்தானே, ஏஜ் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். படம் முடியும் போது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே யாரெல்லாம் இருக்காங்க தெரில, எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும், மைக்கேல் சார் நிறைய பேர் விட்டு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். எங்கள் கூட இவ்வளோ நாள் ஒரு ஃபேமிலியாக சப்போர்ட்டிவாக இருந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. இன்னும் இதை வந்து திரையில் வரும்போது எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்து எங்களை வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி விபின். அடுத்ததாக மேடையில் பேச இருப்பது சாதுல் பிரான். முடிஞ்சால் அவருடைய தமிழை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வாங்க சாதுல் பிரான், வந்து உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க மலையாளத்தில். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல கொஞ்சம் மன்னிக்கணும், எனக்கு ரொம்ப நாளாக தமிழ் பேசி எனக்கு தமிழ் தெரியாது. இப்போ தானே என்ன சொல்லணும்னு தெரியல, டென்ஷனாக இருக்குது. ഞാനിപ്പോൾ മൈൻഡിൽ ഏറ്റിട്ടാ ഇങ്ങനെ கொஞ்சம் പുറത്ത് വരുന്നത്. என்னோட ஊர் கேரளாவா. இந்த முதல்ல என்னை இந்த படத்துக்காக எங்கே இருந்து என்ன இந்த படத்துக்காக கொண்டு வச்சது ஷினோஜ் சார் தான், ஷினோஜ் மானந்தவாடி. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கஜேந்திர சார் டைரக்டர், அவர் எனக்கு சார் மாதிரி இல்லை, எனக்கு அப்பா மாதிரி. அந்த பழனி சார் எப்படி சொல்லுவார், இந்த கிரண் சார் என்ன சொன்னாலும் பிபின் என்ன சொன்னாலும் கஜேந்திர சார் கோபப்படும், உன்னோடு மாத்திரம் என்னடா கோபப்படாதுன்னு சார் எப்படி எனக்கு சொல்லுவார் எனக்கு தெரியல. செல்லப்புள்ள இருந்தது சரண்டிங்குள்ள எனக்கு வரையில. ஆனால் அதே மாதிரி சாரினோட நன்றி சொல்கிறேன். இப்போ சிம்பிளாகிட்டு இருக்கும், ஆனால் லொக்கேஷன் சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு വ്യക്തി தான் இருக்கேன். அதே மாதிரி அதே மாதிரி நம்ம கேமராமேன் சார் சந்துரு சார், நான் ரொம்ப எனக்கு ஆக்டிங் தெரியல. ஆனால் அவர் என்கிட்ட சொல்ல வச்சு, ஷாதில் அது எனக்கல்ல உனக்கு மட்டும்தான், நல்லா பண்ணுங்க மாத்திரம் பிரேக் டைமில் அவரோட சொன்னோம், நல்லா பண்ணுங்க மாத்திரம் உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சார் என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணி வச்சு, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பிபின் சார், கிரண் சார், அஜன்யா மேடம், ஆதி, அதுவரை சாய்ப்பில் எனக்கு பேர் தெரியாது, அவர் எல்லோரும் எனக்கு பேர் தெரியாது. இவரெல்லாரும் எனக்கு நல்லா ரொம்ப நான் ஹெல்ப் பண்ணுங்க சார், இவர் எல்லோரும் மேடம் எல்லோரும் சொல்லிட்டேன், ஷாதில் ஃப்ரீயாக பண்ணுங்கள் இவரெல்லரும் சொல்லி வச்சு, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேடம். அதே மாதிரி அந்த யூனிட் பசங்க நான் பார்க்குது, அந்த மழையிலும் வேலத்திலும் இதெல்லாமே கொண்டு வந்துட்டு கஷ்டப்படு பாவம், அவரெல்லரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன், அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே முருவீடன் பட்டணத்தில் எல்லாமே எல்லாரும் சினிமாவை பார்க்கணும். நீங்கள் தன்ன ஒரு பிளெஸ்ஸிங், எனக்கு தமிழ்நாடு தந்த அன்பு மட்டும் போதும். நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்கணும்னு ஃபிலிம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. நீங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும். நான் நீங்கள் எல்லா அடுக்களும் இங்கே வந்து நன்றி சொல்கிறதுக்கு ஒரு கரெக்ட் அல்ல, அது காரணம் இங்கே வந்து எல்லாருக்கும் வேண்டிட்டு நன்றி சொல்ல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அடுத்ததாக தீபா ஆண்டனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சாய் பல்லவி என்று இன்னொரு பேர் அவங்களுக்கு உண்டு. சாய் பல்லவியினுடைய டூப் போட்டிருக்காங்களாம் நிறையா படத்துக்கு அவங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் ராமநாதபுரத்து பொண்ணு தான். ஃபஸ்ட்டு இந்த மூவிக்கு வந்து நான் ஆடிஷனுக்கு வந்து ஆண்டிப்பட்டி போயிருந்தப்போ சார் பார்த்துட்டு என்னை வந்து பிடிக்கல சாருக்கு. ஆடிஷன் அட்டன் பண்ணால் அதுவும் ஒழுங்காக இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து சாருக்கு அனுப்பின பிறகு தான் வந்து சாருக்கு அது பிடிச்சி என்னை ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மூவி ப்ரிவ்யூ ஷோ பார்த்தேன். இந்த படம் நல்ல சக்ஸஸாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தீபா. அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயகி ஆதிரா அவர்களை மேடைக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் வந்து கேரளா. ஸோ கஜேந்திரன் சாருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு. அது மாதிரி மைக்கேல் சார், அவங்க ஒய்ஃபு, இங்கே இருக்கிற எல்லாவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கணும். உங்களோட இது படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லணும். அது மாதிரி இந்த படத்தில் என்னை கொண்டு வந்தது கிரீஷ் சார், பேபி ஆண்டி, പിന്നെ നമ്മുടെ ഷിനോഷ് മാനന്തവാടി. സോറി, ഭയങ്കര കോമഡിയാണ്. മലയാളം അറിയോ? അറിയില്ല അല്ലേ? ഓക്കെ, എല്ലാവരും பார்க்கணும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ ஆதிரா. அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி அஜன்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பேச்சிலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு மலையாளம், நான் வந்து மலையாளி. ஸோ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் பேசிகிட்டு இருக்கோம். கஜேந்திரன் சார் தான், நம்ம டைரக்டர் தான் இந்த அளவுக்கு தமிழ் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன்னா மன்னிச்சிருங்க. அப்போது முதல்ல வந்து எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி ஷூட் டைமில் கொஞ்சம் பேர் பார்த்துருந்தேன். ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறது கஜேந்திரன் சார் தான். இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பிக்கை வந்து அவருக்கு மட்டும்தான் என் மேலே இருக்குது. எனக்கு கூட என் மேலே இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இது கொடுத்ததுக்கு. முதல்ல ஆடிஷன் வந்தப்போ கூட எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ஆடிஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக என்னை சூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது எனக்கு. அதை கூட அவங்க என்னோடய பாசிட்டிவ் ஒரு ஸ்ட்ரென்த்தாக காட்டினது அவங்க தான். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு டேக்கு 2 டேக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. இங்கே வந்து எல்லோரும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதான் உண்மை. ஆனால் எங்களை இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த சாங் பார்க்கும்போது தான் தெரியுது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங் எபிலிட்டி வந்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இதில் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து அவங்க கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணாலும் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அது எங்கள் வீக்னஸ் தான். ஸோ கரெக்டாக அவங்க இந்த மூவியில் நம்ம இந்த ஆக்டிங் எவ்வளோ இருக்குது அதை அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அப்புறம் இதில் வந்து நம்ம சந்துரு சார், டிஓபி சார், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷூட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட. எவ்வளோ டேக் போனாலும் சரி பரவாயில்ல எடுங்க, ஃபஸ்ட்டு டேக் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர் சாருக்கு அறிமுகப்படுத்தின கிரீஷ் சார், அப்புறம் பேபி ஆண்டி, அவங்க இன்றைக்கி இங்கே வரல. ஆனால் இந்த மொமெண்ட்டில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் இதில் வந்து மைக்கேல் சார், அவங்க கூட கொஞ்சம் நடிக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட ஸ்க்ரீன் டைம் பண்ணதில் அது ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃப் மேம், தேங்க்யூ மேம், இங்கே வந்ததுக்கும் உங்கள் ஹெல்ப்புக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த 4 சாங்கோடையும் மியூசிக் டைரக்டர் சார் மகேந்திரன் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு கேட்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சாங் வேறு கடவுள் நடிகை சாங் வந்து அது கேட்டப்போ
சத்தியமாக இது என்னால் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அது கஜேந்திர சார் சூப்பராக அது சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அது. ஆனால் இந்த 4 சாங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஒரு சாங்க்காக. அப்புறம் கண்ணன் சார் உங்கள் இதிலும் ரொம்ப நன்றி. உங்கள் கூட அந்த டீ ஸ்டாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அப்புறம் ஆண்டனி சார் உங்கள் இந்த கிராமத்தில் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுக்கும் எங்கள் ஃபுல் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பொண்ணு சாய் பல்லவி மேம், சாய் பல்லவி ஆனால் தீபா அக்கா எனக்கும் இந்த இங்கே நான் ஷூட் பண்ணும்போது அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. தேங்க்யூ அக்கா. அப்புறம் என் கூட என் நாட்டுக்காரி அப்படின்னு சொல்ல ஆதிரா அக்கா. ஓகே, நாங்கள் 2 பேரும் வந்து பாலக்காடு தான். ஸோ அதுக்கு ஆதிரா அக்கா என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாங்கள் போகிறதும் வரதும் எல்லாமே ஆதிரா அக்கா எங்கள் கூட தான் இருப்பாங்க. தேங்க்யூ அக்கா அதுக்கும். அப்புறம் இதில் 3 ஹீரோஸ் கிரண்ணா, விபினண்ணா அண்ட் ஷாதுலண்ணா. நீங்களும் இந்த ஷார்ட் டைமில் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லி கொடுக்குறதும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் இதில் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாத அளவுக்கு இருக்கிற 3 பேர் தான். என் அப்பா, அம்மா அண்ட் அக்கா. அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, அக்கா வரல, அக்கா கனடாவில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நன்றி எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு அர்த்தமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சப்போர்ட் எங்கே இருந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேங்க்யூ அப்பா அம்மா அக்கா. அப்புறம் கடவுள்கிட்டையும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடவுளும் இந்த அளவுக்கு இந்த ஒரு டீம் எனக்கு கொடுத்தது அவங்க தான். ஸோ கடவுள்கிட்டையும். அப்புறம் இந்த டீமில் நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வரல. ஐயோ சார், பன்னீர் சார், ஏடி சார் பக்கத்தில் நின்றுங்க. ஸோ இந்த ஏடி சார் அவங்க தான் இந்த இதில் கஜேந்திரன் சாரோட ஒரு எப்படி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அவங்க நின்றுருக்காங்க. ரைட் ஹேண்ட் வந்து சந்துரு சார்னு சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பன்னீர் சார் நின்று கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அப்புறம் நம்ம ஷினோஜ் அண்ணா, மேக்கப் ஷினோஜ் அண்ணா, மறந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க, மறக்கலை, ஸ்மூத்தாக போயிடலாம். நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இங்கே வந்தால் நான் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. ஆனால் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான் நீங்கள். தேங்க்யூ அண்ணா. அப்புறம் இங்கே நிறைய பேர் வரல. இந்த டீம் இந்த டீம் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க வந்ததுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டெடிக்கேஷனுக்கும் அந்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. நன்றி அஜன்யா. தட்டு தடுமாறி ரொம்ப நல்லா பேசியிருக்க, நன்றி. அடுத்ததாக நம்ம இந்த விழாவின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு எம் கஜேந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் வணக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இருந்தாலும் கடைசியில் நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த நேரம் அதாவது ஒரு புராணத்தில் ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னென்னா, நாரதரை தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நாரதர் வந்து எப்போவுமே நாராயணா நாராயணான்னுக்கிட்டே இருப்பார். அவர் 24 ஹவர்ஸ் அதையே சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து நீ நாராயணா நாராயணன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து. அப்போ அந்த நாராயணன் வந்து சாதாரணமாக ஒரு நாள் ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், காலையில் எழுந்திரிச்சு நாராயணா என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்கும்போது தான் நாராயணா காப்பாற்றுப்பான்னு தூங்கிடுவான். இப்போ இந்த நாராயணன் பிரம்மஹத்மா என்ன பண்ணுறாரு, அந்த விவசாயிக்கு தரிசனம் கொடுத்துட்றாரு. அப்போ நாரதருக்கு கோவம் வந்துடுது. ஒரு சாதாரண ஒரு விவசாயி காலையில் சொல்லிட்டு போகிறான் உன் பேரை, திருப்பி நைட்டு வந்து சொல்லிட்டு படுத்துக்கிறான். அவனுக்கு போய் தரிசனம் கொடுத்து அவனுக்கு வேணும்ன்றலாம் அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கிய. 24 மணி நேரமும் உனக்கு பக்கத்திலே இருந்து நாராயணா நாராயணான்னு இருக்கிறேன், என்னைய கண்டுக்கிறவே இல்லைன்னு கோச்சிட்டார். அப்படியா, சரிப்பா உனையும் கவனிக்கிறேன், நான் ஒரு சின்ன வேலை சொல்கிறேன், அந்த வேலையை செய்கிறியா? சரி சொல்லுங்கள். ஒரு தீபம், அந்த தீபாவளிக்கு ஏற்றும் இல்லையா, இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றும் இல்லையா கிளிஞ்சுட்டி விளக்கு, அந்த மாதிரி ஒரு விளக்கில் எண்ணெயை ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி இந்த தீபம் கையில் வச்சுட்டு எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது,
அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெய் கீழே சிந்தாமல் நீ இந்த கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வா அப்படின்ட்டு. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீ உன் கையில் எண்ணெய் சிந்தாமல் வந்துட்டேன்னா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு. இது என்ன பெரிய இந்த வேலை, நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன். 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டார். 24 மணி நேரம் அவர் அந்த தீபத்தையும் அந்த எண்ணெயையும் கையில் சிந்தாமையும் இதைத்தான் கவனிச்சாரே தவிர நாராயணன் நாமத்தை ஒரு தடவை கூட சொல்லலை. வந்தார் பார்த்தீங்களா, கையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தலை, தீபம் அணையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ரைட், ஓகே. இவ்வளோ நாளும் 24 மணி நேரமாக என்னோடய நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தியே, இந்த 24 மணி நேரம் சொன்னியா, நீ என்னை நினச்சியா அப்படின்னாரு. ஆமாம் நாராயணா, நான் மறந்துட்டேன் நாராயணா, இதை பார்க்குறத விட்டு முக்கியமாக நினச்சி உங்களை மறந்துட்டேன் அப்படின்னா. அப்படி சொல்லுங்கள். எவ்வளவோ வேலைகள், கஷ்டம் நஷ்டம், உழைப்பு, உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், இருமல், குடும்ப பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகளையும் சுமந்து காலையில் எந்திரிச்சோடனே நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பிரச்சனைகளை பூரா சந்தித்து திரும்பி வந்து படுக்கும்போது என்னை நினச்சிட்டு படுக்கிறானே அவன் பெரியவனா? நீ ஒரு கை விளக்க வச்சுக்கிட்டு மறந்துட்டு போன நீ பெரியவனா? சொல்லு இப்போ. அவ்வளோ, நான் என்னுடைய தப்பை உணர்ந்து விட்டு நாராயணா என்னை மன்னித்து விடுங்கள்ட்டு போனார். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய அசிஸ்டண்ட்டை நான் மறந்துட்டேன். சரிங்களா? அதனால் எனக்கு மிகப்பெரிய உதவியாளர் உண்மையிலே பன்னீர்செல்வம். இவர் கிடைச்சது எனக்கு பெரிய வரப்பிரசாதம். அவரை பொன்னாடை போர்த்தி வரை. அடுத்தபடியாக என் கூடவே இருந்து எங்கள் அண்ணன் மகன், தம்பி, எங்கள் அண்ணன், அதாவது பங்காளி சித்தப்பா மக்களில் அவன் வந்து வண்டி வச்சுருக்கிறான், டிரைவராக வருவான். அவன் டிரைவர் மட்டும் இல்லை, வண்டி ஓனரு. ஆனால் எல்லா வேலையும் செய்வேன். நான் அடிப்பேன், மிதிப்பேன், குத்துவேன், எல்லா வேலையும் செய்வேன். இவங்க மேலே இருக்கிற டென்ஷனை பூரா அவன் மேலே காட்டுவேன். எங்கே இன்னொரு பொண்ணோட கொண்டு வாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு, இல்லை சித்தப்பே நான் வரேன் அப்படின்வேன். இங்கே தான் இருப்பீங்க சித்தப்பே வரேன் அப்படின்வேன். அப்படி உழைத்த என்னோடய வளர்ச்சிக்காக பாடுபட்ட எனது அன்பு தம்பி தங்கப்பாண்டிக்கு வரவேற்கிறேன். சரி, நான் பேசுறது, நான் வந்து இப்போது ஏற்புரை நன்றி உரை வழங்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை பற்றி எனது உதவியாளர் பன்னீர் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளவு தூரம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வச்சாலும் நான் தான். ஏன்னா நாங்களால் சென்னைக்குள்ளேயே பிரசாத் லேப் அது மாதிரி ஸ்டுடியோலேயே ரூம்குள்ளேயே பார்த்து ஆடியோ ரிலீஸ் பண்ண பழக்கப்பட்ட ஆட்கள் திடீர்னு இங்கே வந்து வச்சா என்ன யூஸ் அப்படின்னு தான் நான் கேட்டேன். நான் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல். நீங்கள் ஒரு செலவு ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா செலவு செஞ்சிங்கன்னா அதனால் ஏதாவது உங்களுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்ஜெக்ஷன் சொன்னாலும் நான், இந்த ஊரில் ஏன் நீங்கள் வைக்கிறீங்க, நம்ம சென்னையில் வச்சா தானே நமக்கு யூஸுன்ட்டு. ஆனால் அவர் வந்து பிடிவாதமாக இருந்தார். பிடிவாதம்னா அப்படி ஒரு பிடிவாதம், இங்கே தான் நான் பண்ணி ஆவேன், அது உப்பு இல்லை, எப்போனாலும் நான் இங்கே தான் பண்ணி ஆவேன், அதில் எந்த மாற்றமே இல்லை சார் அப்படின்ட்டார். ஓகே, நான் வந்து சொல்லியாச்சு, அது முடிவெடுக்கிறது அவருடைய விருப்பம்னு விட்டுட்டேன். பட் இன்றைக்கி இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது அது வந்து எல்லா படத்துக்கும் எப்போனாலும் நடக்கும், ஆனால் இந்த படத்துக்கு இங்கே பண்ணுது தான் கரெக்ட் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஊரில் பண்ணுது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த படத்தை பொறுத்தவரையிலும். இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து சொல்கிறத கேட்டுக்குவார், ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார், அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இவர். நிறைய பேர் சொன்னாங்க இன்னொரு பாரதி ராஜான்ட்டு, கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ படங்கள் பார்க்குறோம். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி நாங்கள் படங்கள் பார்க்குறது தான் எங்களுடைய வேலையே. வாரத்தில் வந்து 5 படம் பார்த்துருவோம், அதுதான் எங்கள் வேலையே. ரிலீஸ் ஆகதான் அந்த படத்தை பார்த்துருவோம். அப்படியெல்லாம் நாங்கள் அங்கே படம் பார்த்து இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அந்த பாரதி ராஜா சாரினுடைய சாயல் அப்படியே இன்னொரு பாரதி ராஜா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படத்தில் வந்து நான் ஏதாச்சியத்தான் உள்ளே வந்தேன், பட் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி என்னால் வெளியில் போக முடியல விட்டுட்டு. ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, நல்ல கதையம்சம் உள்ள ஒரு கதை. இதில் நடிச்சிருக்கீங்களும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்குது படம். நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரம்,
எல்லோரும் வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் தாண்டி இந்த இப்போ 7 மணிக்கு வந்து யூடியூப்பில் வந்து இது ரிலீஸ் ஆயிடுச்சு ஆடியோ. 5 ஸ்டார் ஆடியோ வந்து இந்த பாடல்களை வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 7 மணிக்கு அது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போய் எல்லா பாடலையுமே விசுவலோடு பார்க்கலாம். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. நன்றி. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். நாங்கள் எல்லோரும் பற்றியும் சொல்லிட்டோம், ஆனால் ஒருத்தர் மட்டும் நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். ரமேஷ் ரெட்டி சார், உங்களை தான். சாரி சார், எங்கள் கூட இருந்து அந்த 4 பாட்டுக்குமே ஜீவன் கொடுத்த நீங்கள் தான். பட் நாங்கள் எல்லாரும் பற்றியும் பேசும்போது ஒருத்தரை விட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து பதட்டத்தில் தான் எல்லோரும் பேசியிருந்தோம். அதனால் உங்கள் பேரை நாங்கள் மறந்துட்டோம் சத்தியமாக. ஸோ உங்களை பற்றி நாங்கள் பேசி ஆகணும். வந்து ஓகேடாம்மா, பரவாயில்லடாம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அந்த 4 சாங்குமே வந்து ரொம்ப உஷாராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்து, அதுவும் அவங்க பையன் கமல் அவர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ஷார்ட் எடுத்துக்கலாம், இதை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்லேருந்து அந்த 4 சாங்குமே எங்களுக்கு, ஏன்னா எங்கள் டான்ஸ் வந்து யாரும் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப அருமையாக வந்து காமாக எங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் சார். நாங்கள் 4 பேரும் சார் மறக்கலை. இதை நாங்கள் மறுபடியும் ஏன் சொல்கிறோன்னா, உங்களை விட்டுட்டோன்னு தோணக்கூடாது, சாரி. ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் கூட இந்த படத்தில் இருந்ததுக்கு, எங்களுக்கு இந்த டான்ஸ் இந்த பாட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கும், டென்ஷன் ஆகாமல் ரொம்ப காமன் குவைட்டாக எங்களுக்கு ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி எல்லோரும் சொல்கிறோம் சார். எங்கள் எல்லோரும் சார்பாக நாங்கள் யாரும் விடலை, அதை தான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நான் உங்களை மறந்து போச்சா இல்லை சார். தெரியும், எனக்கு மேடையில் இந்த மாதிரி மேடையில் பேசி பழக்கம் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. இந்த டைமிலும் அந்த டைமிலும் சார் எந்த ஃபிலிமுக்கு முன்னாடி சார் நைட்டில் என் ரூமு வந்துட்டு 2, 2, 3 அந்த டைமில் எனக்கு பிபிக்கும் கீரணும் அந்த ஒரு റിഹേഴ്സൽ பண்ணி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு ഉറക്കം നിന്ന് அப்படியே சார் ഒരുപാട് ஹெல்ப் பண்ணிட்டு சாரினோடொപ്പമുള്ള அந்த சாரும் கூடி பையன் அவரெல்லாரும் கூடி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா இந்த ஏஜில் சார் எப்படி டான்ஸ் ஆடுறோன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் கொள்ள நல்லா இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல்ல மன்னிச்சிடுங்க சார். ஓகே, அந்த எனர்ஜி லெவல் நாங்களெல்லாம் வந்து நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு எல்லாம் போய் அப்படியே தூக்கம் வந்து எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்குമ്പോൾ செல்லோ குத்து அந்த எனர்ஜி ஏற்றி விடவே இல்லை. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்கள் அங்கே இருந்தால் பத்தாது சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாங்கல சார், ப்ளீஸ் நோ சார், ப்ளீஸ் சார், நாங்கள் 4 பேரும் சொல்லி பின்னாடி யாருன்னு சொல்ல, இவங்க பொண்ணு அவளை பாராட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கல, ஆனா அந்த பொண்ணு பாராட்டிருக்கு. இது ஒரு எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும். மைக்கு பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் மறந்துடுவாங்க. நானே நிறைய பேரை பற்றி சொல்ல அதனால பாவம் உங்கள் மன்னிப்பு கிடையாது. உங்களால்